திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இதுல மூன்றாவதாக வரப்போற வாக்கியம், தேகத்தை விட்டேனும் ரிஷி பத்னியை போலே. இத பத்தி நம்ம விரிவாக பார்க்கணும் அப்படின்னா, பாகவதம் புஸ்தகத்துல கிருஷ்ண லீலை அப்படின்னு நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. அந்த புக்கை திறந்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணரோட ஒரு லீலைய பத்தி அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொல்றான். ஒரு சமயம் கிருஷ்ணரும் அவரோட சகாக்களும் மாடு மேய்ச்சின்னு வந்திருக்கும் போது குழந்தைகளுக்கெல்லாம் பசிக்கிறது. குழந்தையெல்லாம் போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப கிருஷ்ணர் இப்படி பார்க்கும்போது அங்க ஒரு இடத்துல யஜ்ஞம் நடக்கிறது. உடனே குழந்தைகள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்க பக்கத்துல தான் யஜ்ஞம் நடக்கிறது, அங்க நிறைய சாப்பாடு பண்ணி வச்சிருப்பா, நீங்க போய் கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்கான்னு சொல்லுங்க, உங்களுக்கு அவ சாப்பாடு தருவா, அதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அந்த குழந்தைகளும் போயிட்டு அங்க யாகத்தை நடத்துற அந்தணர்கள் கிட்ட போய் கேக்குறா, கிருஷ்ணரும் பலராமரும் இங்க வந்திருக்கா, எங்க எல்லாருக்குமா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேக்குறா அந்த குழந்தைய. ஆனா அந்த அந்தணர்கள் சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டா, சாப்பாடு கொடுக்கறது இல்ல. ஒண்ணு என்ன இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எல்லா கர்மாக்களும், யஜ்ஞங்கள், யாகங்கள் இதெல்லாம் பண்ணி யார நம்ம ஆராதிக்கிறோமோ அந்த நாராயணனே கிருஷ்ணாவதாரமாக வந்திருக்கார். ஆனா இந்த யாகம் நடத்துறவாளுக்கு அந்த ஒரு புரிதலோ இல்ல ஒரு அறிவோ இல்லை. சாப்பாடு இல்லாம அவ எல்லாரும் திரும்பி வந்துடுறா. கிருஷ்ணர் உடனே என்ன சொல்றார், இங்க யஜ்ஞ பத்தினிகள் இருப்பா, அவ வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்வார். அந்த குழந்தைகள் அந்த யஜ்ஞ பத்னிகள் வீட்டுக்கு போயிட்டு அவ அந்த அந்தணர்களோட மனைவிகள் இருப்பா இல்லையா, அவட்ட போயிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்கா, அதனால எங்களுக்கு எல்லாருக்குமா சாப்பாடு கொடுங்கன்னு கேட்ட உடனே அந்த யஜ்ஞ பத்னிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கிருஷ்ணரை பார்க்க போறோம், கிருஷ்ணரை தரிசிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடு கிடைச்ச பாத்திரத்தெல்லாம் ரொப்பிண்டு ரொம்ப மகிழ்ச்சியா போறா. நிறைய சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு திரும்பி வரவே அவளுக்கு மனசு இல்லை. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், இல்ல நீங்க வந்த வேலை ஆயிடுச்சு இல்ல, நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்றார். அதோட அவர் சொல்றார், உங்க கணவன்மார்கள்லாம் உங்களை கோச்சுக்காம உங்களை திருப்பி ஏத்துப்பா, நீங்க அதை பத்தின கவலையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றார். ஆனா ஒரே ஒரு ரிஷி பத்னி மட்டும் அவ கணவர் அவளை ஏத்துக்காததுனால தேகத்தை விடுறதா இந்த கதையில வருது. இப்படி சொல்லி அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை, நான் அந்த ரிஷி பத்னி மாதிரி உயிர் விடலை இல்லையா, அதனால எனக்கு இந்த திவ்ய தேசத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படின்னு சொல்ல போறான். அதை பத்தின விவரங்கள் அடுத்த பதிவுல பார்க்கலாம்.